அல்வாக்கு பீடம் என்பது எல்லாரும் வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க ஆலயத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலயத்தில் மட்டும் அம்மா வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்போ திடீர்னு சாதாரண மனிதர்கள் பார்க்கும்போது ஒரு ஊசி குத்தினாலே ரத்தம் வரும், வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்வசாதாரணமாக ஒரு சர்வசாதாரணமாக இழுத்து அந்த ஒரு அளவு போடுறீங்க, இந்த சூளத்தை வந்து கையில் கொடுத்து காலில் போட்டுலாம் பார்க்கும்போது ஒரு அதிசயமா இருக்குதுமா. இது வரைக்கும் நான் முன்னாடி பார்த்ததில்ல. ஆனா நீங்க அசால்ட்டா போட்டு எடுக்கும்போது எனக்கு இந்த வேலையே வந்து பத்தலன்னு சொல்லணும்ப்பா. எனக்கு இன்னும் நீட்டா இருக்கணும், புரியுதா? நீட்டா இருக்கணும், அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன். இது எனக்கு பத்தல. இந்த வேலு அதாவது இந்த வேலு சூலாயுதம் இதெல்லாம் வந்து உடல்ல ஏத்துறது, இந்த இது உடல்ல குத்துறது, இதெல்லாம் வந்து தெய்வ சக்தியோடைய அமைப்பு. வேல் போடுறது தெய்வ சக்தியோடைய அமைப்பு. மைய சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, மைய தலையில வச்சுக்கின்னு இது பண்ணிக்கலாம், வந்து தலையில வச்சுக்கின்னு அவங்க என்ன செய்வாங்க, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அப்ப நீங்க பொதுமக்கள் என்ன செய்வீங்க? இதுதான் உண்மை. நான் சொல்றது புரியுதா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அந்த மைய தடவிக்கணும். அவங்க பேசும்போது உங்கள் பிரச்சனை எல்லாம் எடுத்து அவங்களே சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை வந்துக்கிற, இது வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. குடுகுடுக்காரனை பாத்துக்கிறீங்களா? குடுகுடுக்காரங்க அவங்க என்ன செய்வாங்க, மை வச்சுக்கின்னு இந்த வீட்டுல இது நடக்க போகுது, கொல்ல போகுது, இவர் சொல்லுவாங்க. சரிதா? அது வந்து நம்பாதீங்க. அல்வாக்குல இருக்கிறவங்க நான் பொதுவாவே சொல்றேன், நானா இருந்தா கூட சரி, அல்வாக்குல இருக்கிறேன்னா வேப்பில சாப்பிடுறாங்களான்னு பாருங்க. குறி கேட்கிறவங்க அவங்க நிறைய வேப்பிலை அள்ளி சாப்பிடுறாங்களான்னு பாருங்க. தீபத்தை கையில வச்சு நிக்கிறாங்களான்னு பாருங்க. தீ சட்டியை கையில வச்சு நிக்கிறாங்களான்னு பாருங்க. இந்த மாதிரி வேலுங்க வந்து உடல்ல போடுறாங்களான்னு பாருங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த உயிர்கோழி, ரத்த இதெல்லாம் வந்து காளி, துஷ்டமான தெய்வம் வந்து இந்த ரத்தத்தை எடுத்துக்கும். இதெல்லாம் இருந்தா அவங்க தெய்வம் நம்புங்க, அல்வாக்கு சொல்ல உண்மை நம்புங்க. இதெல்லாம் இல்லன்னா உங்களை அவங்க ஏமாத்திருக்கிறாங்க நினைச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இதனால இந்த இடம் மட்டும் நான் சொல்லல, பொதுவா நீங்க எந்த இடத்துல அல்வாக்க பார்த்தாலும் வேப்பில சாப்பிடறாங்களான்னு பாருங்க, கோழி சாப்பிடறாங்களான்னு பாருங்க, எலுமிச்சை பழம் சாப்பிடறாங்களான்னு பாருங்க, இந்த கனி கட்டு வந்து கனி வந்து சாப்பிடறாங்களான்னு பாருங்க, இந்த மாதிரி வேல் போடுறாங்களான்னு பாருங்க. புரியுதா? இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். இது மாதிரி வேல் உடல்ல போடுறாங்களான்னு பாருங்க, நாக்குல வேல் போடுறாங்களான்னு பாருங்க, கையில தீபம் வச்சிருக்கிறாங்களான்னு பாருங்க. இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வ வாசகம். இந்த வேலு இதெல்லாம் இல்லன்னா இது வந்து மந்திரத்திலயோ மைய வச்சுக்குவாங்க. ஒரு டப்பால மைய வச்சுக்கிட்டு நீங்க வரதுக்கு முன்னே தலையில் தடிக்குவாங்க. தடிக்கணும், உனக்கு இந்த பிரச்சனை கேட்க வந்த, நீ இதை கேட்க வந்தன்னு சொல்லுவாங்க. அதை யாருமே நம்பாதீங்க. அது வார்த்தையில நடக்கும், செயல நடக்காது, ஒண்ணு கூட நடக்காது. நீங்க உங்க வீட்டுல சாமியை கும்பிட்டு இருப்பீங்க, புரியுதா? இல்ல ஏதோ ஒரு கோயில்ல கும்பிட்டு இருப்பீங்க, போமா கூட ஒரு தெய்வத்தை வேண்டிட்டு போயிருப்பீங்க. அந்த தெய்வம் தான் துணையா வந்திருக்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, இவங்க குறி சொன்னாங்க, இதுலதான் நடந்துச்சு, நீங்க அப்படி வேற மாதிரி யோசிப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? இதான் உண்மை. அதனால இந்த மாதிரி நிகழ்வு எங்க நடக்குதோ அது உண்மை. எந்த இடத்துல இருந்தாலும் மேல் குத்துறது, வேப்பில சாப்பிடுறது, கனி சாப்பிடுறது, இது மாதிரிலாம் இருந்தா உண்மை. நெருப்புல மெரிக்கிறது, புரியுதா? நெருப்பு மெரிக்கிறது, இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் இல்லாத இடம் உங்களுக்கு வீடியோல போட்டா, யூடியூப்ல போட்டா அதை யாரும் நம்பாதீங்க. மையில எல்லாமே சொல்லுவாங்க. அப்ப மையில சொல்லும் போது நீங்க நினைப்ப அம்மா எல்லாத்தையும் சொல்றது கரெக்டா சொல்றது, அதெல்லாம் பொய். மை தடிவிக்கனா எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. புரியுதுங்களா? இப்ப எங்க லைன்ல இருக்கிறவங்க மை தரணும்னா அதுக்கு பதில் இருக்காது. அவங்களுக்கு அந்த மை தான். மை தைச்சு செய்யறவங்க இந்த மாதிரி வேல்பெல்லாம் போட முடியாது. மையில குறி சொல்றவங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் போட மாட்டாங்க. நான் பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறேன். பிறகு மக்கள் நான் சொல்றேன்.